Camera, action. ஆரம்பிக்கலாங்களா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மானங்கட்டவனே, எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். ஸோ மனோஜ், நம்ம இந்த வாரம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரஜினி கமலும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அதுக்கான ப்ரோமோ கூட ரீசெண்டாக வெளியாகி இருந்தது. நீங்கள் அதை பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. காமனாக நெல்சனோடைய அந்த ப்ரோமோ ஸ்டைலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால எனக்கு பிடிச்சிது. இதை தாண்டி ரஜினியும் கமலும் 47 இயர்ஸ்க்கு அப்புறமா 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த இதுக்கான ஒரு ஹைப்பை வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துலலாம் வந்து டீட்டெயிலிங் பண்ணுறதை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ப்ரொமோலேயே வந்து அவ்வளோ டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த நெல்சன் வந்து அந்த வெளியில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு நின்றுட்டு இருப்பார், எந்த ரூம்குள்ளே போகிறது அப்படின்னு தெரியாமல். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு 2 போஸ்டர் இருக்கும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கா, அப்புறம் வந்து காட்ஃபாதர். ஸோ இது ரெண்டையும் ஏன் அங்கே வச்சாங்க, ஸ்பெசிஃபிக்காக ஏன் இது ரெண்டை வச்சாங்க அப்படின்னு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படின்றத கன்வே பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்னொன்று வந்து அந்த கமலோடைய ரூம்க்கு வெளியில் ரூம் நம்பர் வந்து 7 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். ஏன் 7 வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ, கமலுடைய பர்த்டே டேட் வந்து 7 நவம்பர் 7. ரஜினியோட ரூம் நம்பர் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு தேடுறப்போ அந்த 12 தானே, ஸோ அதுதான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆன டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12/7. ஓகே. ஸோ இது ரெண்டையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து சரி கன்ஃபார்மாக இதுக்காக தான் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் வந்து அந்த நம்பர் பிளேட் வரும்ல, அந்த காரோட நம்பர் பிளேட் வந்து அதில் வந்து MDA அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகே. MDA 777. ஸோ இது ஏன் MDA போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த 60s 70s அந்த டைமில் வந்து இப்போ TN ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி போட்டிருப்போம்ல, ஸோ அந்த டைமில் MDA அப்படின்ற மாதிரி அந்த டைமில் கொடுத்துருக்காங்க. அது 777 ஏன் அப்படின்னா, அந்த டைமில் கேங்ஸ்டர்ஸ்லாம் இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதை தான் வந்து இதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தேன். இன்னொன்று என்னன்னா, சோசியல் மீடியாவில் வந்து இந்த தியரி டீகோட்லாம் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்களே, ஸோ அந்த 777 ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 7 வந்து டோனியோட நம்பரு, ஸோ வந்து டோனி இதில் வந்து கேமியோ பண்ணுவார் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த அதில் வர பொண்ணுங்க எல்லாருமே ஏஐ அப்படின்ற மாதிரி கூட ஒரு தியரி பரவிட்டு இருக்கு. இன்னொரு சைடு வந்து ரஜினியே ஏஐ தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தியரிஸ்லாம் பரவிட்டு இருக்கு. ஓகே. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ப்ரோமோ வந்துட்டு ஓகே தான். ஒரு 47 இயர்ஸ்க்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. நெல்சனோட அந்த யூனிக்னஸ், அந்த ப்ரோமோ இன்ட்ரோலெல்லாம் இருக்கிறது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்த மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அந்த பொண்ணுங்களாம் ஏயா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரில. ஆனால் வந்துட்டு ஆப்ஜெக்டிஃபையிங் விமென் அப்படிங்கிறது வந்து இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. பிகாஸ் ஒரு பெரிய ஹீரோஸ் வராங்க, ஹீரோஸ்னு இல்லை யாரோ வராங்க, ஆனால் வந்து இன்னும் அந்த விமனை வந்து ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரி காமிச்சது வந்து எனக்கு பெருசாக அது வந்து உடன்பாடு இல்லை. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா வந்துட்டு, இந்த படம் வந்து படத்தில் வந்து ஸ்லோமோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். ஆனால் இந்த ப்ரோமோ வீடியோலேயே வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து அவங்க 2 பேரும் நடந்து வந்தது வந்து லிட்ரலாக அது இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே, அதாவது இந்த இடத்துலயே வந்து எனக்கு ஒரு ட்ரிம் தேவைப்படுது. அப்போ படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூகம் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மற்றபடி ஓகே, இது 2 மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி நார்மலாக பண்ணியிருந்தா இன்னும் மாசாக இருந்திருக்கும் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ வந்து ரஜினி கமல் வந்து இந்த காம்போவில் வந்துட்டு நம்ம பேசுகிறோம். இதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்துட்டு எக்ஸ்பெக்டடாவோ வந்து பெரிய ஹீரோஸ் ஹீரோயின்லாம் வந்து சேர்ந்து சில படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. 2 ஹீரோஸ். ஆமாம். ஸோ அந்த மாதிரியான படங்களில் சில படங்களை பற்றி நம்ம இன்னைக்கு வந்துட்டு பேசலாம். ஓகே. அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் வேதா, மாதவன், விஜய் சேதுபதி, இந்த மாதிரி 2 கேரக்டர் சேர்ந்து பண்ண ஒரு படம். இந்த படத்தை புஷ்கர் காயத்ரி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு 11 crore பட்ஜெட்டில் 53 டேஸில் ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதியை வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து எப்படின்னா, அந்த விக்ரமாதித்யன் வேதாளம் இந்த கதையை பேஸ் பண்ணி இந்த 2 கேரக்டர் வந்து உருவாகிருக்கு. ஸோ அந்த வேதா அப்படின்ற கேரக்டருக்கு வந்து விஜய் சேதுபதி அப்படின்னு ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு இந்த விக்ரம் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது அந்த இறுதி சுற்று ஷூட் முடிச்சுட்டு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில் இருந்துட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து அந்த ஷூட் ஸ்பாட்லேயே போயிட்டு கதை சொல்லி ஓகே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மாதவனும் விஜய் சேதுபதியும் இந்த படத்தில் சேர்ந்துருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆல்ரெடி நான் சொன்னல அந்த விக்ரமாதித்யா வேதாளம் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே வந்து வேதா வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், அது வந்து பாதியில் நின்றும், இன்னொரு பாதியை வந்து விக்ரம் கண்டுபிடிப்பார். ஸோ படம் ஃபுல்லாகவே இப்படி தான் போயிட்டுருக்கும், அப்படியே ஹாஃபாக தான் போயிட்டுருக்கும். எப்படின்னா ஸ்டார்டிங்லாம் வந்து அந்த ஒரு என்கவுண்டர் பண்ணிடுவாங்க, யாருன்னு காட்ட மாட்டாங்க, கையில் இருக்க ஒரு சின்ன தழும்பு மட்டும் ஒரு ஃப்ரேமில் மட்டும் காமிச்சிட்டு விட்டுருவாங்க. ஸோ இது வந்து தேடிட்டு இருப்பாங்க, வேதாவை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸை இறக்கி தேடிட்டு இருக்கும்போது அவரே வந்து சரண்டர் ஆவார். ஏன் சரண்டர் ஆனார் என்ன அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு ஆரம்பித்து இந்த மாதிரி இதுதான் வேதா இப்படி தான் உருவானார், வேதாவுக்கு ஒரு தம்பி, வேதாவுக்கு சந்திரான்னு ஒரு பொண்ணை தெரியும் அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ இந்த சீன்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை மென்ஷன் பண்ணி பாருங்க, இதை பார்க்கணும் அப்படின்லாம் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப ஜென்ரலாக காமிச்சிருப்பாங்க. இதில் இருக்க லீட்ஸை மட்டுமே வச்சு இவர் ஏன் சரண்டர் ஆனார், இவர் ஏன் திரும்ப நம்ம கிட்ட இருந்து போனார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து திரும்ப கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது ஒரு தடவையுமே படம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ரெண்டு பேருக்கும் பேலன்ஸ் பண்ணி அப்படியே ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு ஆள் ஹீரோ வில்லன் அப்படின்றது இல்லாமல் ரெண்டு பேருமே ஒரு இடத்துல ஹீரோவாக தெரிவாங்க, ரெண்டு பேருமே ஒரு இடத்துல வில்லனாக தெரிவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே அழகாக காமிச்சு ரொம்பவே சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஓகே, ஆக்சுவலாக வந்து இந்த விக்ரம் வேதால வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், நீயும் நானும் ஒன்று தான் சார், அந்த மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த ஃப்ரேஸை வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் காம்போ அப்படிங்கிறத தாண்டி அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஹீரோ வந்து வில்லனாக மாறின ஒரு படம்னா அதுதான் வந்துட்டு தனியொருவன். அதில் வந்து சித்தார்த் அபிமன்யு, அதாவது அரவிந்த் சுவாமியோட கேரக்டர் வந்து இப்போ வரைக்கும் ஒரு புது அட்ரஸ் வந்து கிரியேட் பண்ண படம்னு கூட சொல்லலாம். எப்படி ஒரு வில்லன் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக, இன்டெலிஜென்ட்டாக, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து இந்த படம் வந்துட்டு சொல்லியிருந்தது. இந்த படத்தோட டைரக்டரான மோகன் ராஜா வந்துட்டு அவரே சொல்லியிருப்பாரு, இது வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிம் தான், இது நல்லா வரணும், நான் வந்து நிறைய எஃபர்ட் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது முக்கியமாக என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ விக்ரம் வேதா எப்படி வந்துட்டு விக்ரமாதித்யன் கதையை வந்து பேஸ் பண்ணி எடுத்தாங்களோ அதே மாதிரி இதுவும் வந்துட்டு ஒரு மித்தலாஜிக்கல் ஸ்டோரியான ஹிரண்யன் நரசிம்மன் அந்த ஸ்டோரியை வந்து பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஹிரண்யன் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு அரக்கர் மாதிரி, அவர் அரசர் தான், ஒரு அரக்கரும் கூட. அவர் வந்துட்டு ஒரு வரம் வந்துட்டு வாங்குவார். எப்படின்னா அவர் ரொம்ப பிரில்லியன்ட், ஒரு வரம் வாங்குவார். எப்படின்னா வந்துட்டு நான் வந்து உள்ளேயும் சாகக்கூடாது, வெள்ளையும் சாகக்கூடாது, மார்னிங்கும் சாகக்கூடாது, நைட்டும் சாகக்கூடாது, அதே மாதிரி வந்து ஒரு மனுஷனாலையும் சாகக்கூடாது, மிருகத்தாலையும் சாகக்கூடாது அப்படின்னு வந்துட்டு ஒரு வரம் வந்துட்டு வாங்கியிருப்பார். அதே மாதிரி வந்துட்டு சித்தார்த் அபிமன்யும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். அவர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால பிடிக்கவும் முடியாது, அவர் வில்லன்னு நம்மளால வந்து கன்சிடர் பண்ணவும் முடியாது, அவர் வந்து பயங்கர புத்திசாலி. ஸோ அவருக்கு ஈக்குவலா இன்னொருத்தரை காட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து மித்ரன், அதாவது ஜெயம் ரவி. ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் லைன் தான். என்னன்னா வந்து ரெண்டு பேருமே நிறைய படிச்சிருக்காங்க, ரெண்டு பேருமே பயங்கர பிரெய்னி பீப்புள். ஆனா வந்து எப்படி ஒருத்தர் வில்லனா ஒருத்தர் ஹீரோவா மாறுவார்னா, சித்தார்த் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இன்டெலிஜென்ட்டா அதை ஃபேஸ் பண்றது, சால்வ் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து சித்தார்த் வந்து டிஃபர் ஆவார். ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி ரெண்டு பேரும் பாக்குறாங்க அப்படிங்கிறதுல தான் ரெண்டு பேருமே வந்துட்டு டிஃபர் ஆவாங்க. இதுல வந்துட்டு மித்ரன், அதாவது ரவிமோகனோட கேரக்டர் பேர் வந்துட்டு மித்ரன், அப்படின்னா வந்து சன் அர்த்தம். அதை வந்துட்டு சினிமோட்டோகிராஃபிலேயே வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா வந்துட்டு இப்போ ரவிமோகன் வர சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு வார்ம் டோன், ஒரு மாதிரி வந்து அந்த சன்னியா இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு சித்தார்த் அபிமன்யோட டோன் எல்லாமே வந்துட்டு கூல் டோனா இருக்கும். சம்டைம்ஸ் கிரீன் கலர்லாம் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அது வந்து பேட் டார்க் அந்த மாதிரி வந்து காட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன் வந்துட்டு அந்த படத்திலே வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல வந்துட்டு ஹிப்போபாதிக்கு முன்னாடி டிஎஸ்பி யுவன் அப்புறம் தமன்லாம் வந்து கன்சிடரேஷன்ல இருந்தாங்களாம். ஆனா வந்துட்டு ஆதி தான் ஃபைனலா வந்துட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு. அது ஒரு நல்ல சாய்ஸும் கூட தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சன் பிக்சர்ஸ் தான் பண்ணறதா இருந்தாங்க. ஆனா வந்துட்டு இந்த ரவிமோகனோட அந்த ஃப்ளாப் லிஸ்ட் அண்ட் ஆல்சோ நிறைய பேர் ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னதுனால அவங்க விலகிட்டு ஏஜிஎஸ் வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல அக்ரி ஆனதா வந்துட்டு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மோகன் ராஜாவுடைய எக்ஸ்பெரிமெண்டல்
எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். முக்கியமா அரவிந்த் சுவாமிக்கு வந்து ஒரு கம்பேக் மூவியாவும் இந்த படம் வந்துட்டு மாறி இருக்கு. இதோட செகண்ட் பார்ட்டும் வந்து எடுக்கிறதாவும் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ பார்ட் 2ல வந்துட்டு மேபி அந்த பென்ட்ரைவ் கொடுத்ததுனால மிச்சம் இருக்கிற ஆளுங்களும் இல்ல அரவிந்த் சுவாமிக்கு மேல யாராவது இருக்காங்களோ அவங்கள பத்தியே இருக்கும்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ விரைவில் 2வையும் எதிர்பார்க்கலாம். ஆமா. நெக்ஸ்ட் என்னோட லிஸ்ட்ல இருக்க படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டீம் பண்ண ஒரு படம். அதாவது மணிரத்னம் இயக்கத்துல மம்முட்டி ரஜினி இந்த காம்போல வெளியான ஒரு படம். இந்த படம் வந்து டீம் பெருசு அப்படின்ற மாதிரி சொன்னேன்ல. ஏன் அப்படின்னா மணிரத்னம், ரஜினி, மம்முட்டி, இதோட சினிமோட்டோகிராஃபர் சந்தோஷ் சிவன், அவர் யாரு அப்படின்றத போன வீடியோல நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டீம்ல உருவான படம் தான் தளபதி. இந்த படம் வந்து அந்த மகாபாரதத்துல வந்து கர்ணன், துரியோதனன் இந்த 2 கேரக்டரை இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த தேவா, சூர்யா இந்த 2 கேரக்டர் எழுதியிருக்காங்க. இந்த படத்துல எனக்கு ரொம்பவே பிடிச்ச சீன் அப்படின்னா அந்த ஸ்ரீதிவ்யா வந்து கோயிலுக்குள்ள வருவாங்க, ரஜினியும் கோயிலுக்குள்ள வருவாங்க. அப்படி இருக்கப்போ இந்த சைடு ஒருத்தவங்க சென்ட்ரலா அவங்க அப்பா இருப்பாங்க. பின்னாடி வந்து ட்ரெயின் கிராஸ் ஆகும். 2 பேரும் ஒரே டைம்ல திரும்பி பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க நினைக்கிறதே தான் இவங்களும் நினைப்பாங்க. இவங்க தான் இவரோட பையன் அப்படின்ற மாதிரி தெரியாது. இவங்க அழுதுட்டு இருப்பாங்க, இவருமே அந்த ஒரு ஃபீல்ல தான் இருப்பாரு. ஸோ அதுல வந்து மியூசிக் வந்து ஒரு மாதிரி ரொம்ப எலவேட் பண்ணும். அது ஒரு மாதிரி ரொம்பவே பயங்கரமா இருக்கும். ஒரு 10 செகண்ட் தான் மொத்த கதையுமே வந்து அந்த சீன்லையும் அந்த ஃப்ரேம்லையுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச சீன். இந்த படத்துல நடிச்ச ஸ்ரீவித்யா இருக்காங்கல்ல, இவங்க வந்து ரியல் லைஃப்ல வந்து ரஜினியை விட ஒரு 3 வயசு சின்னவங்க தான். ஸோ அந்த படத்துல இவங்களுக்கு அம்மா கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல சினிமோட்டோகிராஃபி நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஆனா இந்த சந்தோஷ் சிவனுக்கு வந்து இதுதான் டெபியூ ஃபிலிம். இந்த படம் மட்டும்தான் ரஜினியும் மணிரத்னமும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஒரு 3 crore பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த டைமில் 3 crores அப்படின்றது ஒரு பெரிய பட்ஜெட் தான். ஸோ அந்த டைமில் ஒரு ஹோல்சமான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதே மணிரத்னம் டிரெக்ஷன்ல ஒரு நட்சத்திர பட்டாளமே சேர்ந்து நடிச்சிருக்கிற படம்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து பெரிய பெரிய ஹீரோஸ், அதுக்கு ஈக்குவலான ஹீரோயின்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் வந்துட்டு செக்க செவந்த வானம். ஸோ இது எப்படி தளபதி வந்துட்டு இந்த கர்ணன் ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்தாங்களோ அதே மாதிரி இதுவும் வந்துட்டு முகல் எம்பரரான அவுரங்கசீப் அவர் எப்படி வந்துட்டு இந்த அவங்க அப்பாவோட த்ரோனை வந்துட்டு கான்கர் பண்றாரு அப்படிங்கறத மாதிரி பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி தான் இந்த படம் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ இதுல வந்துட்டு டயலாக்ஸா இருக்கட்டும், விஷுவல்ஸா இருக்கட்டும், ஒரு அந்த ஃப்ரேம்ஸ், அந்த காட்டுற ஃப்ரேமா இருக்கட்டும், அந்த ஃப்ரேம்லயே வந்துட்டு ஸ்டோரி டெல்லிங் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். இதுல வந்து ஒரு பெரிய பலம் வந்து ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் தான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அருண் விஜயும் சிம்புக்கும் பதிலா ஃபர்ஸ்ட் வந்துட்டு துல்கரும் ஃபஹத்தும் தான் வந்துட்டு காஸ்ட் பண்றதுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்குமே இந்த ஸ்கெடியூல் அந்த ஷூட் இது இருந்ததுனால வந்துட்டு அவங்களால வர முடியல. ஸோ அதனால தான் இவங்க 2 பேரும் ரீப்ளேஸ் ஆறாங்க. இந்த படத்திலே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர் அப்படின்னா வந்துட்டு விஜய் சேதுபதி கேரக்டர் தான். ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து அந்த கேரக்டர் வந்து புரியாத மாதிரியே இருக்கும். ஒரு மாதிரி எதுக்கு இருக்கு என்ன இந்த சென்ஸ் நான் வந்து அவரை சொல்ல இந்த கேரக்டர் என்ன பண்றாரு, எதுக்கு இருக்காரு, இவர் நல்லவரா கெட்டவரா, ஒரு மாதிரி திடீர்னு வந்துட்டு ஒட்டு கேட்டு ஒரு மாதிரி வந்து வில்லத்தனம் பண்ற மாதிரி இருக்கும். அந்த சேம் டைமே வந்துட்டு ஒரு மாதிரி ஏதாவது கோமாளித்தனமா பண்ற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி வித்தியாசமாவே இருக்கும். ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வரும். அந்த ட்விஸ்ட்ல வந்துட்டு இதுதான் த பெஸ்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ரசூல்னா வந்துட்டு மெசஞ்சர்னு அர்த்தமா. ஸோ அதனால வந்து இவர் இந்த படம் ஃபுல்லாவே அந்த வேலையை தான் வந்துட்டு பாப்பாரும் கூட. ஸோ விஜய் சேதுபதி தான் வந்து பெஸ்ட் கேரக்டரா இருக்கு இந்த படத்துல. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரும் கூட. இன்னொன்று என்னன்னா, இந்த படத்துக்கு நானியை கூட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எந்த ரோல்னு தெரியல, ஆனால் நானியுமே அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பரதன் ரோலுக்கா இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. ஸோ இன்னொன்று இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இது வந்து மணிரத்னமுக்கு வந்து இந்த கேங்ஸ்டர் மூவில வந்துட்டு ஒரு கம்பேக். தளபதிக்கு அப்புறம் வந்துட்டு அவர் வந்து ஒரு ரொமான்டிக் ஜானருக்கு வந்து போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவியா வந்து அவர் ஒரு கம்பேக் கொடுத்த படம் வந்துட்டு செக்க சிவந்த வானம். நான் இது ஏற்கனவே வந்து நான் பதிவும் பண்ணியிருக்கேன், இப்பயும் வந்துட்டு சொல்றேன். தக்லைஃபோட ஓஜி வெர்ஷன் கூட சொல்லலாம். இந்த வெர்ஷனை தான் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி தக்லைஃப் கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். ஆனால் செக்க சிவந்த வானம் வந்துட்டு ஒரு பெஸ்ட் திங். இந்த மாதிரி நிறைய காஸ்ட் வச்சு எடுத்து எல்லாருக்கும் ஈக்குவல் ரோல் கொடுத்து அவுட்புட் கொடுத்த ஒரு பெஸ்ட் மூவி.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேவர் மகன், அதாவது கமலஹாசன் சிவாஜி கணேசன் இந்த காம்போல உருவான ஒரு படம். இந்த படத்துல அந்த பெரிய தேவர் கேரக்டர் வந்து சிவாஜி பண்ணியிருப்பார்ல, ஸோ இந்த கேரக்டரை வந்து வேற யாராவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீம்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து கமல் தான் வந்து இதை கண்டிப்பாக சிவாஜி தான் பண்ணணும், அவர் பண்ணாதான் இது வந்து மற்ற படத்தை விட தனியாக தெரியும், தேவர் மகனா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி கதையெல்லாம் சொல்லி ஓகே பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து யாரோ வந்து கமல் கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, உன்னால் வந்து ஒரு 12 டேஸில் வந்து ஒரு கதையை முடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி இந்த கதையை வந்து ஒரு 7 டேஸில் மொத்த ஸ்கிரிப்டையுமே முடிச்சிருக்காரு. இந்த கதைக்காக வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது மூவி மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் இதுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஸ்டோரி அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து கமல்ஹாசன் பண்ணியிருக்காங்க, டைரக்ஷன் வந்து பரதன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதையை வந்து காட்ஃபாதர்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எழுதுனதா கமல்ஹாசனே வந்து சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச சீன் அப்படின்னா, அந்த கௌதமி வந்து ஊர்லேருந்து திரும்ப கமல்ஹாசன் ஊருக்கு வருவார். அப்போ வந்து கமல்ஹாசனுக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கும். ஸோ இதை எப்படி அவங்க கிட்ட சொல்கிறது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது நமக்குமே அது ரொம்ப ஒரு மாதிரி க்யூரியஸாக இருந்துகிட்டே இருக்கும். எப்படா சொல்ல போகிறாரு, இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து எப்படி கன்வே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்போம். இதை வந்து ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அதாவது அவங்க வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க, எல்லாமே நடக்கும். ரூமுக்கு போய் என் மேலே கோவமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இப்படி திரும்பும்போது அந்த இடத்துல அவங்க 2 பேருக்குமான கல்யாண ஃபோட்டோ வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபோட்டோவில் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்ததுமே ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப ஈஸியாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் வடிவேல் எப்படி வந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து சொல்லியிருப்பார். கமல்ஹாசன் வந்து அந்த சிங்காரவேலன் ஷூட்டில் வந்து வடிவேல் இருக்கும்போது கூப்பிட்டு இந்த மாதிரி நாளைக்கு ஆஃபீஸில் போய் அட்வான்ஸ் வாங்கிக்கோ, நீ வந்து தேவர் மகனில் நடிக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வடிவேல் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஷூட் அதாவது அன்னைக்கு ஈவினிங்கே ஆஃபீஸில் போயிட்டு அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ நான் இதை வந்து மிஸ் பண்ணணும்னு நினைக்கல, வேற யாருக்காவது கொடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கு ஈவினிங்கே போயிட்டு இந்த மாதிரி வாங்கியிருக்காரு. ஸோ இதெல்லாம் கேட்குறப்போ ரொம்பவே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. ஸோ தேவர் மகன் தான் எனக்கு தெரிஞ்சதுலேயே வந்து இப்போ பேசினதுலேயும் சரி, அந்த டைம்லேயும் ஒரு பெஸ்ட்டான காம்போ அப்படின்னே சொல்லலாம். ஓகே, என்னோட லிஸ்ட்ல இருக்கிற ஃபைனல் மூவி வந்துட்டு விக்ரம். இதுவுமே வந்துட்டு ஒரு நட்சத்திர பட்டாளமே சேர்ந்து நடிச்ச படம்னு கூட சொல்லலாம். இது வந்து 1986ல வந்த விக்ரம் இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்த விக்ரம். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல அனிருத் இசையில வந்துட்டு வெளியான படம். இது வந்து கமலுக்கே ஒரு கம்பேக் மூவி தான். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு அவரோட படம்லாம் பேசப்படும், ஆனால் வந்து கமர்ஷியலாகவும் சரி தியேட்டரில் ரெஸ்பான்ஸும் சரி அது வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் இந்த விக்ரம் வந்துட்டு அது அப்படியே வந்துட்டு மாற்றின ஒரு படம். அண்ட் ஆல்சோ லோகேஷ் வந்து நான் வந்து கமலோட பெரிய ஃபேன் வந்து சொல்லுவார், சினிமாவுக்கு வந்த காரணமும் கமல்னு சொல்லுவார். அவரோட அந்த ஃபேன் பாய் சம்பவம் வந்து இந்த விக்ரம்ல வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். அதே மாதிரி இந்த எல்சியூ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உருவான ஒரு இனிஷியல் படம் வந்துட்டு விக்ரம் தான். இந்த மாதிரி இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு வாங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் கைதி பார்த்துட்டு இந்த படம் பார்க்க வாங்க அப்படின்னு சொன்னதே வந்துட்டு புதுசாக இருந்தது. ஸோ கைதி பார்த்துட்டு இதுக்கு போனப்புறம் இதில் அந்த கைதி கனெக்ட்லாம் வச்சதா இருக்கட்டும், இதுக்கப்புறம் இது அப்படியே வந்து லீட் ஆகும், என்னோட படங்கள் எல்லாமே ஒன்று கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அங்கே தான் இந்த லோகேஷ் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து உருவானுச்சு. ஸோ அதுக்கு வந்து விக்ரம் ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் மூவியே வந்துட்டு விக்ரம் தான். ஸோ இந்த விக்ரம் வந்துட்டு 1986ல் வெளியான அந்த விக்ரமுடைய ஒரு கண்டினியூஷன் ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்வல்னு கூட சொல்லலாம். இதில் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு என்ட்ரி ஒரு கேமியோ அப்படின்னா வந்துட்டு கேமியோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதோட எல்சியூங்கிறதுனால அடுத்த படம் வரும், அதில் முக்கியமான ரோலில் பண்ணுவார். யாருன்னா வந்துட்டு சூர்யா, அதாவது ரோலெக்ஸ். அது வந்து தியேட்டர்லேயே வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் திடீர்னு வந்து ஒரு மாதிரி மொத்த படத்துலையும் வந்துட்டு எல்லாத்தையும் மறக்கடிச்சு அவரோட ரோலை மட்டும் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து ஒரு கமல் மேலே இருக்கிற பிரியத்தில் பண்ணி ஒரு சேலரியே வாங்காமல் வந்துட்டு சூர்யா வந்து இந்த ரோல் பண்ணார். ஸோ ஆஃப்டர் த ஹிட் எல்லாருக்குமே தெரியும், அவருக்கு வந்து ஒரிஜினல் ரோலெக்ஸ் வாட்சே வந்துட்டு கமல் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுதான் வந்துட்டு இதில் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. இந்த எல்சியூ அப்படிங்கிறது எப்போ வரும்னா, ஆக்சுவலாக அந்த ரோலெக்ஸ் வர சீன்லேருந்து தான் வந்துட்டு விக்ரம்க்கு ஒரு உயிர் வந்த மாதிரி இருந்தது. ரோலெக்ஸ் வருவாரு, அப்புறம் தில்லியோட அந்த நார்த்தில் போயிட்டு அந்த வாய்ஸ் வரும், இந்த மாதிரி வந்து அந்த
ஃபைனல் சீக்வன்ஸ் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி கமலுக்கும் ஒரு கம்பேக் மூவியாக அமைஞ்சது. ஸோ இந்த காம்போ ஃபஹத் ஃபாசல், கமல், அப்புறம் வந்துட்டு விஜய் சேதுபதி, இந்த காம்போ வந்து பயங்கரமான ஹிட் மூவி. அதான் என்னோட லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஃபைனல் மூவின்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற மூவிஸ் எல்லாம். ஸோ இதே மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் காம்போ இல்லைனா பெஸ்ட் காம்போவில் உங்களுக்கு பிடிச்ச படங்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வரும் வாரங்களில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் எங்களுடைய யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களுடைய இணையமான tnctamil.comலையும் இணைஞ்சிருங்க. நான் மனோஜ். ஸ்ருதி பாலசுப்ரமணியன்.